ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோ சண்டே ஈவினிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேன். மதியம் துணியெல்லாம் அலசி போட்டிருந்தேன். அது நல்லா காஞ்சிடுச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து மடிச்சிட்டு இருந்தேன். பாப்பா துணியை நான் மடிக்க போகிறேன் அப்படின்னு அவளும் கொஞ்சம் துணியை எடுத்து மடிச்சிட்டு இருந்தா. ஸோ தேய்க்க வேண்டிய துணியை தனியாக எடுத்து வச்சுட்டேன். நான் ஒரு ஆர்வக்கோளாறு. ஸோ ஈவினிங் வீடு க்ளீன் பண்ணும்போதே மறுநாளைக்குள்ள தேதியை கிழிச்சு வச்சுருவேன். அந்த மாதிரி கிழிச்சிட்டு வீடெல்லாம் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டை பெருக்கலாம் அப்படின்னு வந்தேன். பாப்பா விளக்கமாறு எடுத்துகிட்டு நான் தான் பெருக்குவேன், நீ ஃபோட்டோ விடு அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தா. சரி நீ ஓரமாக உட்காரு அப்படின்னு அவரை உட்கார வச்சுட்டு நான் வீடை பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ லைட்டாக தான் பெருக்கிட்டு இருந்தேன். அம்மா வந்து இந்த வேர்க்கடலை அவிச்சு வச்சுருந்தாங்க, அதை கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அதை லைட்டாக சாப்பிட்டுட்டு பாப்பாவை நீ வச்சு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பெட்டில் உட்கார வச்சுட்டு ரூமை மட்டும் கூட்டிகிட்டு அவள் கூட வந்து உட்காந்துட்டு இருந்தேன். மேடம் அந்த கிண்ணத்தில் இருந்த கடலையெல்லாம் ஒரு டப்பாவில் கொட்டிட்டு மறுபடியும் மடித்து வச்ச துணியெல்லாம் கலைச்சி மறுபடியும் மடிக்க ஆரம்பிச்சிட்டா. பாப்பாட்ட அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே அவளையும் அடிக்கடி பார்த்துட்டு வீடு எல்லாமே பெருக்கி முடிச்சிட்டேன். நம்ம மாத ஜாமான் வாங்கும்போது ரூம் ஸ்ப்ரே வாங்கியிருந்தோம். அதில் வந்து ஒரு ஊதுபத்தி வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இதை வேஸ்ட் ஆக்க வேண்டாம், வீட்டில் பொருத்தி நல்லா வாசனை ஆக்கிடலாம் அப்படி சொல்லிட்டு அதை தான் இப்போ கொளுத்த போகிறேன். முதல் நாள் வந்து வெளியில் தான் ஏற்றி வச்சுருந்தேன். என் வீட்டுக்காருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கலை, இனிமேல் இதை ஏற்றாத அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ரூம்குள்ளேயாவது நம்ம பொருத்தி வைப்போமே, ரூமாவது நல்லா வாசனையாக இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு ரூம்குள்ளே தான் ஒரு இடம் பார்த்து அதையும் குத்தி வச்சுட்டு கீழேயே ஒரு நியூஸ் பேப்பரும் வச்சு வச்சுட்டேன். அதில் விழுற சாம்பலெல்லாம் அதிலேயே விழுத்துக்கிறோம் அப்படின்ட்டு பொருத்தின கையோடைய இதை ஊதுபத்தியும் அந்த தீப்பெட்டியும் எடுத்து ஒழிச்சு வைக்கணும், இல்லைன்னா பாப்பா தீப்பெட்டி வச்சு விளையாடிட்டே இருப்பாள். அவள் அந்த கவனமாக துணியெல்லாம் மடிச்சுட்டு விளையாடிட்டே இருந்தா இல்லையா, சரி அப்படின்னு நான் வீட்டெல்லாம் பெருக்கிட்டு அந்த ஊதுபத்தியுமே பொருத்தி வச்சுட்டு பாப்பா கூட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். ஸோ கடலையும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அம்மா வந்து ஹார்லிக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதையுமே குடிச்சிட்டு பாப்பாவையுமே கிளப்பிட்டு நம்ம கீழே இறங்கி போகலாம், கீழே வேலை இருக்குது அப்படின்ட்டு கீழே இறங்கிட்டோம். இடுப்பில் அவா, கையில் பாத்திரம், ஃபோனு அப்படின்ட்டு ஒரு வழியாக கீழே இறங்கியாச்சு. வந்ததுமே பாப்பா அவங்க பாட்டிக்கிட்ட போயிட்டா. என்ன வீடெல்லாம் ஒரே மேட்டாக கிடக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. வீட்டில் வயசான பாட்டி இருக்காங்க. அவங்க பாத்ரூம்லாம் போயிட்டு வரும்போது ஈரம் பட்டு வலிக்கிறக்கூடாது, கை கால் குளிரக்கூடாது, அதுக்காக தான் நாங்கள் வீடெல்லாம் மேட்டு போட்டு வச்சுருக்கோம். முந்தின நாள் பாட்டியும் அண்ணனும் வந்திருந்தாங்க. அவங்க நிறையாவே பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எங்கள் அண்ணன் எப்போ வந்தாலும் எது வாங்கினாலும் வாங்காட்டாலும் பூ மட்டும் மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுவான். எவ்வளோ கட்டியாக சூப்பராக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து பாட்டி வீட்டில் பூத்த செவந்தி பூ கொண்டு வந்திருந்தாங்க, நிறையவே கொண்டு வந்திருந்தாங்க. நானும் பாப்பாவும் நேற்று ஃபுல்லாக வச்சுட்டு இன்றைக்கும் வச்சுருந்தோம். காலையில் பக்கத்து வீட்டு பாப்பாவுக்கும் கொஞ்சம் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ ஈவினிங் கொஞ்சமாக பூ வச்சுட்டுருக்கலாம் அப்படின்ட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி பூவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்புறமா இன்றைக்கி கொஞ்சமாக தோசை மாவு இருக்குது. அப்புறமா காலைல சப்பாத்திக்கு பிசைஞ்ச மாவு கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை எடுத்து வெளியே வச்சிடலாம், கூலிங் போகட்டும் அப்படின்னு அதையும் கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கிச்சனுக்கு வந்து பார்த்தா கிச்சன் இப்படி தான் அலங்கோலமாக இருந்தது. மதியம் கொஞ்சம் சமைக்க லேட் ஆகிட்டு இப்போ வேகமாக சமைச்சிட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி அவளை தூங்க வச்சுட்டேன். அப்புறமா கிச்சனுக்கு வரவே இல்லை. ஈவினிங் போல் அம்மா தான் டீ காஃபிலாம் போட்டாங்க. சரி அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே தான் இருந்தது. ஈவினிங் பாப்பா வந்து அம்மாட்ட போனதுக்கப்புறமா நான் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ விளக்க வேண்டிய பாத்திரத்தெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டுட்டு ஓரங்க இந்த ஏதாவது சூடு பண்ணணுமோ அதெல்லாம் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் அப்பா மார்னிங் கொஞ்சம் கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சாப்பிட்டது போக மீதி இருந்தது, அதையுமே வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ மதியம் சாதம் ஆக்கும்போதே நைட்டுக்கும் சேர்த்து தான் ஆக்கியிருந்தேன். ஏன்னா மீன் குழம்பு வச்சுருந்தோம் இல்லையா, நைட்டுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதுவுமே கொஞ்சம் மதியானம் நீர் வற்றும் போது கொஞ்சம் அதிக நேரம் வச்சதுனால லைட்டாக அடி பிடிச்சிருச்சு. சரி மேலே இருக்கிற நல்ல சாதத்தை மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். சாலை மீன் குழம்பு மீதி இருக்குது. இன்றைக்கி இதை மிச்சம் மீதி இருக்கிறத வச்சு நைட்டு ஒப்பேற்றிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. ஸோ நான் மதியம் கொஞ்சம் அவசரமாக சமைச்சதுனால நான் எடுத்து யூஸ் பண்ண அந்த மளிகை ஜாமான்கள் எதையுமே அரேஞ்ச் பண்ணி வைக்கல. ஸோ அது கொஞ்சம் குழஞ்சிருந்தது. அதை முதல்ல ரீப்ளேஸ் பண்ணி அழகாக அடுக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை அடுக்கி வச்சிட்ருக்கேன். அப்புறம் ஒரு சில ஜாமான்கள் வேறு காலி ஆயிடுச்சு, அதையுமே விளக்க போட்டிருந்தேன். அதையுமே அம்மா விளக்கி காய வச்சு வச்சுருக்காங்க. ஸோ அதையுமே ரீஃபில் பண்ணணும். பாப்பாவுக்கு பயந்து போய் இந்த ஓமத்தையும் பட்ஸையும் இங்கே கிச்சனில் ஒளிச்சு வச்சுருக்கோம். ஏன்னா மேடம் இப்போ சமீப காலங்களாக இந்த ஓமத்தையும் பட்ஸையும் தான் வச்சு விளையாடிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் வெளியே கொண்டு போய் சாக்கடையில் வேறு போட்டு வச்சுருதா, அதனால் பயந்து போய் உள்ளே வச்சுருக்கோம். ஸோ வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த டப்பா எல்லாமே காஞ்சிருச்சு. அதை ஒரு தடவை நல்லா ட்ரையான கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதில் போட வேண்டிய திங்ஸ் எல்லாமே போட்டு வச்சிட்டு இருந்தேன்.
நம்ம ஒரு நாள் எல்லா பாத்திரத்தையும், அதாவது இந்த கிச்சனில் இருக்கிற ஜாமான்லாம் போட்டு வச்சுருப்போம்ல, அந்த டப்பாவில் எடுத்து கழுவி காய வச்சு மொத்தமாக போட்டு வைக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஸோ அப்பப்போ தீரும்போது அதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி தொடச்சி நம்ம பொருளுக்குள்ளே போட்டு வச்சிட்டோன்னா கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு நாள் ஒதுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இன்னொரு டப்பாவில் இந்த குழம்பு மிளகாய் தூள் நான் நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதை போட்டு ரீஃபில் பண்ணி வச்சுக்கிற போகிறேன். அடுத்த நாள் மண்டே அப்படின்றதுனால நம்ம காலையில் ஹரிபரியாக சமைக்கும்போது முந்தின நாளே இந்த மாதிரி எந்தெந்த திங்ஸ் போடணுமோ அதெல்லாம் போட்டு ரீஃபில் பண்ணி வச்சிட்டோன்னா மார்னிங் அவசரமாக சமைக்கும்போது டென்ஷன் இல்லாமல் சூப்பராக சமைச்சிடலாம். அதே மாதிரி எண்ணெயுமே ஊற்றி வைக்க வேண்டியது இருந்தது, அதையுமே ஊற்றி வச்சாச்சு. நான் இப்போல்லாம் மார்னிங், அதாவது மண்டே மார்னிங் வந்து நான் மாவு அரைப்பேன். இது வந்து ஒரு வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போ மாவு அரைக்கிறதுக்காக தான் உளுந்தும் அரிசியுமே தனித்தனியாக எடுத்துகிட்ருக்கேன். 4 கப் அரிசிக்கு 1 கப் அளவு உளுந்து சேர்ப்பேன். அது கூட கொஞ்சமாக வெந்தயம் மட்டும்தான் சேர்ப்பேன். ஸோ நல்லா அரைச்சி வச்சுட்டா இட்லி நல்லா சாஃப்டாக நம்மளே செஞ்சுக்கிடலாம். இதை அரிசியும் உளுந்தையுமே தனித்தனியாக எடுத்து கீழே வச்சுட்டேன். அம்மா ஒரு நைட்டு 10 மணிக்கு மேலே கழுவி வச்சாங்க அப்படின்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சி மாவு அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சிடலாம். அரிசி உளுந்து எல்லாத்தையுமே எடுத்து ஒரு மூடி போட்டு மூடி கீழே வச்சுட்டேன். அடுத்ததாக நான் அடுப்பு கவுண்டர் டாப்பு தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ 2 நாள் சாட்டர்டே சண்டே 2 நாளுமே நான்வெஜ் சாப்பிட்டதுனால, அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ எண்ணெயெல்லாம் அங்கிட்டும் இங்கிட்டும் தெரிச்சிட்ருக்கு. அதனால் இன்றைக்கி அடுப்பை நல்லா சோப் போட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படி சொல்லிவிட்டு அதை தான் க்ளீன் பண்ண போகிறேன். முதல்ல அந்த அடுப்பில் உள்ள பிளேட்டு எல்லாமே எடுத்துட்டு நல்லா நம்ம பாத்திரம் விளக்க நார்மலாக யூஸ் பண்ணுவேன் அந்த லிக்விட் வச்சு தான் நான் இன்றைக்கி தேய்ச்சி எடுத்துக்கிற போகிறேன். அடுப்பு துடைச்ச கையோடையே அந்த டைல்ஸையுமே நான் தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். ஏன்னா அதெல்லாம் எண்ணெய் தெரிச்சிருக்கும் இல்லையா, அதனால் அதுலேயுமே நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். நான் எப்போயுமே பர்னர் கீழே இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத பிளேட் வச்சுருப்பேன். ஏதாவது பொங்கி வடிஞ்சால் அதிலே விழுந்துக்கும். நம்மளுக்கு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா சோப் போட்டு தேய்ச்சி எண்ணெய் பிஸ்கெல்லாம் எடுத்துட்டு ஒரு பழைய துணியை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கிற போகிறேன். அந்த சுவரையும் அடுப்பையுமே அப்படியே கவுண்டர் டாப்பையுமே நல்லா துடைச்சிட்டு அதையுமே ஒரு ஈர துணியை போட்டு நல்லா துடைச்சி எடுத்துக்கிற போகிறேன். சோப் போட்டு நல்லா துடைச்சதுக்கு அப்புறமா இதில் இந்த கொலின் லிக்யூடு இருக்கும் இல்லையா, அதை சுவத்துலையும் அடுப்புலையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி துடைச்சி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா எனக்கு அடுப்புக்கும் சிங்க்குக்கும் ரொம்ப தூரம், தண்ணி ஊற்றிலாம் நல்லா வாஷ் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி லைட்டாக சோப்பு போட்டு கழுவிட்டு அப்புறமா ஸ்ப்ரே பண்ணி தான் துடைச்சி எடுப்பேன். இப்போ ஒரு நல்ல க்ளீனான துணியை வச்சு நல்லா சுவரு அடுப்பு கவுண்டர் டாப்லேயுமே நல்லா அந்த கொலின் ஸ்ப்ரே பண்ணி நல்லா துடைச்சி எடுத்துக்கிற போகிறேன். என்னோடய கவுண்டர் டாப் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த ஒரு மிக்ஸி கிரைண்டர் அடுப்பு மட்டும்தான் வச்சுருக்கோம். கவுண்டர் டாப்பே நிறைஞ்சாப்புல இருக்குது. ஏதாவது சமையல் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வைக்கணும் அப்படின்னாலுமே மேலே தான் வைக்கிறது மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பர்னர் கீழே வைக்கிற பிளேட்டையுமே க்ளீன் பண்ணி கீழே வச்சுட்டு அடுப்பையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அம்மா மதியம் சாப்பிட்டுட்டு வச்சுருந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே விளக்கி வச்சுருக்காங்க. அதை எடுத்து வைக்கணும். அப்புறமா இப்போ நான் எடுத்து போட்ட பாத்திரம் வேறு கொஞ்சமாக கிடக்கும். ஸோ அதையுமே விளக்கணும். அடுப்பு சுவர் எல்லாத்தையுமே துடைச்சிட்டு அந்த வைக்க வேண்டிய பாத்திரங்களை மேலேயும் எடுத்து வச்சுட்டேன்.
இப்போ பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பாத்திரத்தையுமே கழுவி எடுத்துடலாம். கிச்சனில் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. சரி வீட்டை பெருக்கிடலாம். ஏன்னா அம்மா இருந்தாங்கன்னா அம்மா பெருக்கிடுவாங்க. பாப்பாவை கூட்டிகிட்டு வெளியே போயிருக்காங்க இல்லையா, ஸோ நம்மளே பெருக்கிடலாம் அப்படின்ட்டு நான் தான் பெருக்கிட்டு இருக்கேன். வீடை பெருக்கிட்டு இருக்கும்போதே அப்பப்போ சின்ன சின்ன கரை தெரிஞ்சும் இல்லையா, அதுலேயுமே லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். வீடு பெருக்கும்போது வீட்டில் உள்ள தூசியை விட இந்த புதுசை நம்ம விளக்குமாறு வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா, அதுலேருந்து வர்ற தூசி தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் அன்றைக்கி எனக்கு இருந்தது. ஸோ இதோட விளாக் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது நிறைகள் குறைகள் அந்த மாதிரி இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.